அயோத்தியில் அருள் புரியும் 3D ராமர், யோகி அரசின் பலே பிளான். அயோத்தியில் ராமரின் 14 ஆண்டுகால வனவாச கதையை 3D வீடியோ மூலம் பக்தர்கள் காணலாம். ராஜ்துவார் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள துர்லப் தரிசன மையத்தில் 9 நிமிட வீடியோவில் ராமரின் வாழ்க்கை காட்சிகள் காட்டப்படுகின்றன. வெளிநாட்டு பக்தர்களுக்காக இந்த புதிய திட்டத்தை யோகி அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அயோத்தியில் மத சுற்றுலாவை மேம்படுத்த உறுதியேற்றுள்ள யோகி அரசு ராமநகரியில் மற்றொரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வெளிநாட்டிலிருந்து அயோத்திக்கு வரும் பக்தர்கள் 3D வீடியோ மூலம் ராமரின் 14 ஆண்டு கால வனவாச கதையை காட்டப்படுகிறது. வெறும் 9 நிமிட வீடியோவில் ராமரின் வாழ்க்கையை கண்டு பக்தர்கள் நெகிழ்ச்சி அடைகிறார்கள். இதற்காக ஹனுமன் காதி அருகே உள்ள ராஜ்துவார் பூங்காவில் துர்லப் தரிசன மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவிலில் ராமர் வழிபட்ட பிறகு இங்கு வரும் பக்தர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. இதை மனதில் வைத்து அயோத்தியில் மத சுற்றுலாவை மேம்படுத்த முதல்வர் யோகி ஆதித்யநாத் நிதியை வாரி இறைத்தும் வருகிறார். அதன்படி இந்த வரிசையில்தான் இப்போது அயோத்தியில் ஸ்ரீராமரின் வாழ்க்கை தொடர்பான கதைகளுடன் மக்களை இணைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. அயோத்தி மேம்பாட்டு ஆணையம் ஸ்ரீராமரின் வனவாசம் பற்றிய விர்ச்சுவல் ரியாலிட்டி வீடியோவை அறிமுகப்படுத்தியுள்ளது. காசி விஸ்வநாதர் மற்றும் மாத வைஷ்ணோ தேவி பவன்களைப் போலவே இந்த ஏற்பாடும் உள்ளது. இதையெல்லாம் 9 நிமிடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியேதான் அயோத்தி தாமசா நதி, ராமர் பரதருடன் இணைதல், லட்சுமணர், அன்னை அனுசுயாவின் தரிசனம், தண்டகராயணம் மற்றும் பஞ்சவடி, தனுஷ்கோடி, ஸ்ரீராமன் சூரிய தலத்தை இலங்கையில் வைக்கும் காட்சி, கேமராக்கள். துர்லக் தரிசன மையத்திற்கு ஏராளமான பக்தர்களும் வருகின்றனர். ஒப்பந்தத்தின்படி டெக் எக்ஸ்ஆர் இனோவேஷன் நிறுவனம் தற்பொழுது 10 கேமராக்களை மையத்தில் பொருத்தியுள்ளது. இது தவிர பக்தர்களுக்கு ஹெட்போனும் வழங்கப்படுகிறது. இதன் ஒளித்தரமும் சிறப்பாக உள்ளது. தினமும் வெளிநாட்டிலிருந்து வரும் ஏராளமான பக்தர்களை கருத்தில் கொண்டு நகரில் துர்லப் தரிசன மையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது விர்ச்சுவல் ரியாலிட்டி பிளாட்ஃபார்ம் மூலம் அயோத்தி மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து முக்கிய பகுதிகளையும் காண்பிக்கும் செயல்முறைகள் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது போன்ற 18 வழிகாட்டு தளங்களை விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலம் இணைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. ஸ்ரீராம ஜென்மபூமியில் ஹனுமன் காதி கோவில் மற்றும் நாகேஸ்வரநாதர் கோவில் மற்றும் ராம் கி பைடி, சோட்டி தேவ்காலி கோவில் மற்றும் ரங் மஹால், சூரிய குண்ட் மற்றும் பாரத் குண்ட் மற்றும் குப்ரத் காட், பாடி தேவ்காலி கோவில், கனக் பவன் கோவில் மற்றும் தசரத மஹால் கோவில் ஆகியவையும் முக்கியமானவை. துர்லப் தரிசனத்திற்கு பிறகு பேசிய பிகானரை சேர்ந்த விகாஸ் திவாரி, இது ஒரு அற்புதமான அனுபவம் என்றார். அயோத்திக்கு வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் ராமர் கோவிலுக்கு சென்ற பிறகு இதை பார்க்க வேண்டும் என்றார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.